தூதுவளை குழம்பு வைக்க போகிறோம். புளி ஊற வச்சுட்டோம். கொஞ்சமாக ஒரு தக்காளி எடுத்துருக்கோம். தூதுவளை நல்லா அலசிட்டு எடுத்துருக்கோம். சுத்தம் பண்ணிவிட்டு 2 காஞ்ச மிளகா, மிளகு, சீரகம், கொஞ்சமாக தேங்காய் எடுத்துருக்கோம் பாருங்கள். இப்போது மிளகு, சீரகம், காஞ்ச மிளகா, தூதுவளை எல்லாத்தையும் எண்ணெய் விட்டு நல்லெண்ணெய் இல்லைன்னா சமையல் எண்ணெய் விட்டு வதக்கிட்டு நம்ம வீடியோ பார்க்கலாம். இப்போது நம்ம தூதுவளை குழம்பு வைக்கிறதுக்கு எண்ணெய் கடாயில் ஊற்றிட்டோம். காஞ்ச மிளகா 2 போட்டுக்கலாம். காஞ்ச மிளகா கொஞ்சம் சவக்கட்டும். போட்டுட்டோம். 2 போட்டுக்கிட்டால் போதும். மீதி மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இப்போது அடுத்தது மிளகு, சீரகம் போட்டுக்கலாம். மிளகு, சீரகம் போட்டு கொஞ்சம் சவக்கணும். ரொம்ப காந்த வேணாம், ஏன்னா அடுத்தது தூதுவளை போட போகிறோம். தூதுவளை போட்டோம். தூதுவளை நல்லா வதக்கிக்கலாம். தூதுவளை இப்போது நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். தூதுவளை, மிளகு, சீரகம், 2 காஞ்ச மிளகா எல்லாமே நல்லா வதக்கிட்டோம். நம்ம கசக்காது, ஏற்கனவே இது தூதுவளை கசக்காது. நீங்கள் பயப்படவே வேணாம். சளி இருமலுக்கு இந்த குழம்பு செம்ம சூப்பராக இருக்கும். குழம்பாகவே வச்சிடலாம். இதில் கடைசியாக தேங்காய் போட்டுக்கலாம் கொஞ்சமாக. இப்போ வறுத்துட்டோம். இதை மிக்சியில் நம்ம அடிச்சுட்டு எப்போதும் குழம்பு வைக்கிற மாரி நம்ம செய்யலாம். நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். வாசனையும் வந்துடுச்சு. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இலையில் உப்பு இறங்கும். சளி இருமலுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சோண்டு போட்டிங்கன்னா அவ்வளோ சாப்பிட்லாம். அவ்வளோ நல்லாயிருக்கும். அரைச்சிட்டு குழம்பு எப்போதும் போல் கரைச்சிட்டு நான் வீடியோ போடுறேன். தூதுவளை குழம்புக்கு தூதுவளை, மிளகு, சீரகம், தேங்காய் எல்லாம் நம்ம அரைச்சி வச்சுட்டோம். 2 காஞ்ச மிளகா எல்லாம் பேஸ்ட்டாக ஆக்கி வச்சுட்டோம் பாருங்கள். வதக்கிட்டு இதில் நம்ம குழம்பு தாளிக்கும் போது நம்ம பார்க்கலாம். இப்போது எண்ணெய் காஞ்சிட்டு வெந்தயம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் காயிட்டு நல்லா செவந்து வந்த பிறகு நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயமும் பூண்டு, கருவேப்பிலை போட்டுக்கலாம். தூதுவளை குழம்புக்கு பாருங்கள் செவந்து வருது. சளி இருமலுக்கு சூப்பராக கேட்கும். உடம்பு வலி எல்லாமே ரொம்ப நல்லது. தலையில் நீர் கோர்த்துருந்தாலும் அதுக்கும் இது நல்லது. முள் அது வதக்கிட்டோம்னா சரியாயிடும். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். இதுக்கு அப்பளம் கூட சைடிஷ் தொட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். இப்போ பூண்டு எல்லாத்தையும் போட்டுட்டோம். நல்லா செவக்கட்டும். காய் எதுவும் போட வேணாம். பூண்டு வெங்காயமே போதும். சின்ன வெங்காயமும் யூஸ் பண்ணலாம். நான் அது பெரிய வெங்காயமே யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா செவக்கட்டும். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதமாக வறுத்துட்டோம் பாருங்கள். பூண்டு வெங்காயமே எண்ணெயில் வதங்கிச்சு. வெந்தயமும் செவந்துச்சு. இப்போது நம்ம தூதுவளை அரைச்சி வச்சுருக்கிற தூதுவளையை நம்ம இதில் போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள். தூதுவளை, தேங்காய். நம்ம காரம் ஜாஸ்தியாக இருக்குமோ மிளகாத்தூள் போடும்போது, அதனால நம்ம இதை போட்டு புளியும் தக்காளியும் கரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள். மிளகாத்தூள் போடாமல் அதை ஊற்றிட்டோம். இப்போயே வாசனை சூப்பராக இருக்குது. இது நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில். அதனால நான் மிளகாத்தூள் போடுறோம். நம்ம மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் நம்ம போட்டுக்கலாம். பாருங்க, மிளகாத்தூள் போட்டுட்டேன். இப்படி கரைச்சிக்கலாம். இன்னும் 2 காஞ்ச மிளகா, மிளகு இருக்குது அதில். தூதுவளையில் நம்ம அரைக்க போகிறதில்ல. அதனால் மிளகாத்தூள் நம்ம இப்படி போட்டுட்ட பிறகு புளி, தக்காளியை கரைச்சி இதில் ஊற்றிட்டு பேஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இப்போ கொதிக்கட்டும். நல்லா
கொதிச்சிட்ட பிறகு இறக்கிட்டு நான் வீடியோ போடுறேன். தூதுவளை குழம்பு இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எண்ணெய் எப்படி மேலே வந்துட்டுருக்கு. குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். குழம்பு தாளிக்கிற எண்ணெயும் ஊற்றிக்கலாம். இப்போது பூண்டு வெங்காயமெல்லாம் எப்படி வெந்திருக்கு பாருங்கள். நல்லா திக்காகிடுச்சு. கொஞ்சமாக இவ்வளோ போட்டாலே போதும். இது நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு வாரம் வரைக்கும் நம்ம வச்சுட்டு கூட வச்சு சாப்பிட்லாம். நம்ம இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும். லஞ்சுக்கு செம சூப்பராக இருக்கும். என் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிடுவோம். குழம்பு ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிடுவோம். இங்கே பாருங்கள் எப்படி வச்சுருக்கேன்னு. சளி இருமலுக்கு உடம்பு வலி எல்லாத்துக்கும் நல்லது. உடம்புக்கு மொத்தத்தில் இது தூதுவளை ரொம்ப நல்லது. கசக்காது. சூப்பராக இருக்கும். நான் சொல்கிற மெத்தேடு நல்ல மெத்தேடு. இதேமாரி செஞ்சு பாருங்கள். என் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள். வணக்கம்.